ஞான ஒளி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம பெரியவங்க விளக்குல செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப நமக்கு சொல்லுற போது இந்த விளக்கு அப்படிங்கிறதுல 3 பாகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேல் பாகம், நடுபாகம், இதனுடைய அடிபாகம். அல்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள். எங்க மும்மூர்த்தி இருக்கிறாங்களோ அங்க அவங்களுடைய தேவியரும் இருப்பாங்கல்ல, இருப்பாங்க. அப்ப எங்க முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்தியர்களும் இருக்கிறாங்களோ அங்க எல்லா விதமான தேவர்களும் அங்க இருப்பாங்க. 30 தேவர்களும் இருப்பாங்க. அப்ப நம்ம இதை ஒரு விளக்குன்னு நினைக்கிறோம். இது விளக்கான்னு கேட்டா இல்ல. 30 தேவர்களும் இங்க இந்த இடத்துல நம்ம பண்ற பூஜையை ஏத்துக்கிறதுக்காக வர போறாங்க. அப்ப அவங்கள நம்ம எவ்வளவு அன்பா, எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு நம்ம அவங்கள உபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை. திருவிளக்கு வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருப்போம். நம்ம ஆரோக்கியமா இருந்தா நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். கணவர் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நல்ல மன மகிழ்ச்சி, குடும்பத்துல ஒற்றுமை, நாட்டிற்கு மிக மிக நல்லது. நாடு நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எங்கேயோ கொரோனா வந்தது, அதெல்லாம் எங்க ஊருக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு காலத்துல நம்மளும் பேசினவங்க தான். ஆனா கடைசியில நம்ம நிலைமை என்னாச்சு? எல்லாம் வாயும் வயிற்றையும் கட்டிக்கிட்டு கதவையும் பூட்டிக்கிட்டு பேசாம வீட்டுக்குள்ள இருந்தோம். அப்போ உலகமே நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் இந்த திருவிளக்கு பூஜையில. இந்த பூஜையை நம்ம எல்லாரும் பெண்களா சேர்ந்து செய்யற போது இன்னும் வைப்ரேஷன் அதிகமாகும். அதனுடைய ஆற்றல் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இப்ப சாதாரணமா நீங்க பாருங்க, நம்ம ஒருத்தர் கை தட்டுறதுக்கும் ஒரு 100 பேர் சேர்ந்து கை தட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய பிரார்த்தனை என்பது ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரே இடமா உட்கார்ந்து ஒரே மனசோட ஒரே முகமா அம்பாள உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான கருணையும் நம்முடைய அம்பாள் நமக்கு அருள்வாள். அதனால திருவிளக்கு பூஜை செய்வதனுடைய சிறப்பு என்பதை நம்முடைய பெரியோர்கள் இவ்வளவு அழகா நமக்கு வகுத்து தந்திருக்காங்க. இந்த சிறப்பான திருவிளக்கு பூஜையை நாம துவங்குவதற்கு முன்பாக எந்தெந்த தெய்வங்களை வணங்கணும், அந்த தெய்வம் நமக்கு என்னென்ன பண்ணும். முதல்ல நம்முடைய குலதெய்வம். உங்களுக்கு எது குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். ஒரு பூ கையில எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரே ஒரு மலர் கையில எடுத்துக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவா வேணா இருக்கலாம். இப்ப என்ன குலதெய்வம் தெரியலையே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, காமாட்சி குலதெய்வமா நினைச்சுக்கலாம். அதனால தான் நாங்க இன்னைக்கு காமாட்சி போட்டுக்கிறோம். போன தடவை மீனாட்சி வச்சு பண்ணோம், இந்த தடவை காமாட்சி வச்சு பண்றோம். காமாட்சி குலதெய்வமே தெரியாதவங்களுக்கும் அவ குலதெய்வம். அவளை ஏத்துக்கலாம், யார் வேணா ஏத்துக்கலாம். அதனால காமாட்சி குலதெய்வமா நினைச்சுக்கிறோம். தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க உங்களுக்கு குலதெய்வம் கருப்பண்ணசாமி, முனுசாமி, பத்ரகாளி, எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு பூ உங்களுடைய குலதெய்வத்தை உள்ள முருகி பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை சிறப்பா நடத்தி தரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த குலதெய்வத்தோட பேரை மனசுல சொல்லிட்டு, எங்கள் குலத்தை காக்கும் தெய்வமே, எங்களுடன் இருந்து இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் இந்த உலகமும் நலம் பெற்று வாழ இந்த பூஜையை சிறப்பாக நடத்த எங்களுக்கு அனுமதியை தாருங்கள் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை அப்படியே பிள்ளையாருக்கு பக்கமா வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கீங்க இல்லையா, அவருக்கு பக்கமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு விநாயக பெருமான் மஞ்சள் பிள்ளையாரா பிடிச்சி வச்சிருக்கிறோம்ல, அவருக்கு பக்கத்துல ஒரு உத்தராணி தண்ணி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட அப்படி காட்டி அந்த பூஜை பொருள் எல்லாத்துலேயும் அது படுற மாதிரி ஊற்றக்கூடாது. லேசா அப்படி தெளிச்சுக்கோங்க. லேசா எல்லாத்தையும் நம்ம சுத்தி பண்றோம், எல்லாத்தையும் சுத்தி பண்ணிட்டு லேசா அதை அப்படி தெளிச்சுட்டு ஒரு அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு வச்சிருங்க. ஒரு அருகு எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு, விநாயக பெருமானே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையை ஏற்று எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாலும் தெளிவேனும் பாவம் பெருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து பூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எகிச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை துண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூவை அவருடைய பாதத்தை வச்சுட்டு உட்கார்ந்து
உட்கார்ந்த மாதிரியே தலையில குட்டிக்கோங்க. ரைட் லெஃப்ட் இப்படி சொல்லிட்டா புரிஞ்சிடும். தமிழ்ல சொன்னீங்கன்னா புரியுமா? ரைட். உங்களோட வலது பக்கம் உங்க இடது கையில பூ இருக்கணும். வலது கைய வலது கையில பூ வச்சுக்கோங்க. இடது கைய வலது கை மேல வச்சு வலது தொடையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையெல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எதுக்காக இந்த பூஜைக்கு வந்தோம், என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமான் கிட்ட அந்த பூவை அப்படியே வச்சிருங்க. அந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க. நான் படிக்கிற எல்லா ஸ்லோகமும் அந்த புத்தகத்துல இருக்கும். இன்னொன்னும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது முழுக்க முழுக்க நாம தமிழில் செய்யக்கூடிய திருவிளக்கு வழிபாடு. இது முழுவதுமான தமிழ் மந்திரங்கள். அதனால நம்ம இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரிந்த மொழி தான். கடவுளுக்கு ஒன்றும் புது மொழியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன மொழி பேசினாலும் கடவுளுக்கு புரியும். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்க வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லார் கையிலும் ஒரு புத்தகம் இருக்கு. முழுவதுமாக தமிழ்